ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்கு உறுத்தல் 1082வது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து. நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து. நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து. வந்திருப்பது காதலன் ஏற்கனவே பார்த்து மயங்கிவிட்டான் அவளை. இப்பொழுது அந்த மயக்கம் தெளிந்து காதலிதான், நம்முடைய காதலிதான் இவள், தேவதை அல்ல என்று தீர்மானத்திற்கு வந்து நோக்குகிறான். கண்ணாலே முறைத்து பார்க்கிறான். நோக்குகிறான் என்றால் என்ன? காதல் பார்வையோடு பார்க்கிறான். காதல் பார்வையை பார்க்கிறான். காதல் பார்வை என்பது எல்லோருக்கும் வராது. அதுவும் முதலிலே நோக்குகின்ற காதலர்கள் நோக்குகின்ற பார்வை இருக்கிறதே, அந்த பார்வைக்கு ஈடு எந்த பார்வையும் கிடையாது. முரட்டு பார்வை அல்ல, பரிவு பார்வை அல்ல, காதல் பார்வை. பாசப்பார்வை அம்மா பார்ப்பது, அன்பு பார்வை அம்மா பார்ப்பது, இது காதல் பார்வை. நெஞ்சத்தை அப்படியே கொள்ளை கொள்ளும் அந்த பார்வை. அப்படியே அந்த பார்வைக்கு நாம் எல்லாம் ஒடுங்கி விடுவோம். அப்படிப்பட்ட பார்வை இந்த காதலுடைய பார்வை. இவன் பார்க்கிறான், எதிரே அவள் பார்க்கிறாள். அவள் நோக்குகிறாள். எப்பொழுது நோக்குவாள் ஒரு பெண்? தனக்கு ஒருவன் பிடித்திருந்தால்தான் அவனை ஒரு பெண் நோக்குவாள். நோக்குதல் என்றால் என்ன? சாதாரணமான பார்வை அல்லது. நோக்குதல் என்றால் வைத்த கண் மாறாமல் அப்படியே பார்ப்பது, உற்று பார்ப்பது. அந்த பார்வையிலே சுருண்டு விடுவான் காதலன், மயங்கி விடுவான். எண்ணங்கள் பீரிட்டு எழும், உணர்ச்சி இன்ப வெள்ளம் அப்படியே பொங்கி எழும். இன்பம் மனசுக்குள்ளே இன்பம், அப்படி காதல் இன்பம் ஊற்றெடுக்கும். அப்படிப்பட்ட பார்வை அது காதல் பார்வை. காதல் நெஞ்சத்திலிருந்து வரக்கூடிய பார்வை காதல் பார்வை. அவளும் பார்க்கிறாள், இவனும் பார்க்கிறான். ஆனால் அது சாதாரண பார்வை அல்ல. அவள் பார்ப்பது எனக்கு இப்பொழுது பயம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே தேவதைகள் என்றால் ஒரு பார்வை பார்த்தால் அப்படியே நடுங்கி விடுவார்களாம் எல்லோரும். தேவதை ஒரு பார்வை பார்த்தால், சொர்க்க லோகத்திலிருந்து வருகின்ற தேவலோகத்திலிருந்து வருகின்ற ஒரு அழகி ஒருவனை பார்த்தால் அப்படியே அந்த பார்வையிலே சுருண்டு விடுவார்கள் பார்க்கிறவர்கள். மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பார்வை பார்க்கிறாள். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பார்வை மிஞ்சி அந்த தேவதை அவள் பார்த்தாலே நாம் சுருண்டு விழுந்து விடுவோம், மயங்கி விடுவோம். காதல் மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விடுவோம். ஒரு படையுடன் வந்து வருகிறாள், படைக்கருவிகளோடு வருகிறாள். அது என்ன படைக்கருவி தெரியுமா? கண்ணுக்கு மேலே இருக்கிறதே புருவம், அது வாள். அந்த படையோடு வருகிறாள். கையிலே வாளோடு வந்தால் ஒரு பெண் சாதாரணமாக முறைத்து பார்த்தாலே நடுக்கம் வரும். கையிலே ஒரு வாள் கொண்டு வந்தால், வேல் என்று சொல்வார்கள் கண் புருவத்தை, மையிட்டு இருந்தால் அது வேல் போல் இருக்கும். அந்த கண்ணினுடைய அமைப்பு முருகன் கையில் இருக்கிற வேலை போல் இருக்கும். கண்ணுடைய அமைப்பு வேல் கண் என்று சொல்வார்கள். நல்ல ஒரு அழகான மீன் இருக்கிறது, சேல் விழி என்று சொல்வார்கள். கண்டை மீன், மிகப்பெரிய கண்டை மீன், அழகான கண்டை மீன், வண்ணமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு கண்டை மீன் இருக்கிறது. அதனுடைய கண்ணை பார்த்தால் மிக அழகாக இருக்கும். அதை வளர்க்கிறார்கள் சில பேர், தொட்டியிலே வைத்து வளர்க்கிறார்கள். வண்ண மீன் தொட்டி, வண்ண மீன்கள் எல்லாம் இருக்கும். அதிலே ஒரு மீன் இருக்கும், கெண்டை மீன். அதனுடைய கண் அழகை நாள் முழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட கண் அழகை உடையவள் இந்த பெண். இந்த இதில் இருக்கின்ற இந்த பெண், காதல் வயப்பட்ட அந்த பெண் தன்னை நோக்குகிறாளே, அந்த பார்வையே இவனை மயக்கம் கொள்ள செய்கிறது. மயங்கி விழுகின்ற அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கிறது, ஈர்க்கிறது, சுண்டி இருக்கிறது, மயக்கம் வர செய்கிறது. ஆனால் அவள் புருவம் இருக்கிறதே, அது புருவம் என்பது வாள். கையில் இருக்கின்ற அந்த காலத்தில் போரிடுவதற்கு வாள் பயன்படுத்துவார். அந்த வாளை போல அது அச்சுறுத்துகிறது. வேல் இருக்கிறது, முருகன் கையில் வேல். அந்த கண்ணுடைய
அந்த கண்ணுக்கு மை தீட்டி வேலை போல் இருக்கும் அந்த கண்ணுடைய பார்வை. வேல் வந்து தாக்குவதை போல் இருக்கிறது. ஒரு அழகான கண்டை மீனுடைய கண் எப்படி இருக்குமோ அதே போல் அழகாக அப்படியே பார்க்கும்படியாக இருக்கிறது. சில நேரத்தில் அந்த கண்ணை பார்த்து பயமே வருகிறது, மயக்கம் வருகிறது. அவ்வளவு கண்கள் அழகாக இருக்கின்றன. இவளுடைய கண்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறதே. அவள் பார்க்கிறாள், பார்த்தால் நமக்கு மயக்கம் வருகிறது. அது மட்டுமல்ல, அவளுடைய விழியும் அவளுடைய புருவமும் அவளுடைய கண்களும் என்னை அப்படி போட்டு தாக்குகின்றன. பார்வைதான் தாக்குகிறது என்று பார்த்தால் அவளுடைய புருவமும் அவளுடைய வேல் போன்ற அந்த கண்களும் சேல் விழி போன்ற கண்டை விழிகளும் என்னை அப்படி தாக்கி என்னை அப்படியே நிலைகுலைய செய்கின்றது, மயக்கமே வருகின்றது என்று பெண் என்று தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் அந்த மயக்கத்திலிருந்து தேவதையோ என்று எண்ணி மயங்கியவன் இப்பொழுது ஓரளவு தெளிந்து இவள் பெண்தான், இருந்தாலும் அவளுடைய பார்வை என்னை தாக்குகிறது, அப்படி இன்னமும் மயக்கம் அடைகிறேன் என்று தலைவன் சொல்லுவதாக திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.